அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். ஆனங்கூர் அப்படின்ற கிராமத்துல சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது தமிழக அளவுல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு. ஆனங்கூர் பகுதியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவரான சங்கீதா அவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் துயரம் குறித்துதான் இந்த காணொலியில நம்மோடு பேசுறதுக்காக அவங்களை இணைந்திருக்கிறாங்க. வாருங்கள், அவரை வரவேற்று நடந்தது என்ன என்பது குறித்து கேட்டறியும். வணக்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார். இப்போ உங்களுடைய பகுதியில நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுதான் எல்லா இடத்துலயுமே பேசப்படக்கூடிய ஒண்ணா மாறி இருக்குது. குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா உங்களுக்காக அறிக்கை விட்டுருக்கிறாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. என்னமா நடந்தது? என்ன நடந்தது உங்க ஊர்ல? என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? எங்க ஊர்ல துணைத் தலைவர் தான் சார் பிச்சேன். நீங்க ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரா இருக்கிறீங்க. ஆமா, விழுப்புரம் மாவட்டம் வல்லம் பிளாக்கு ஆனாங்கூர் பஞ்சாயத்து இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்க. நான் தலைவரா இருக்கேன். ஒரு பஞ்சாயத்துல ஒரு சேர்ல உட்காரணும்னா கூட அனுமதி கிடையாது சார். இது இத்தனை ஆண்டு காலம் ஏறத்தாழ இப்ப நீங்க இப்ப முடிய போற டைம் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க சேர்ல உட்கார்ந்ததே கிடையாதா? இல்லைங்க சார். இது வரைக்கும் வச்சதே கிடையாது. ஆமா, அதிகாரிங்க வந்தாதான் பேருக்கு மட்டும் உங்களை உட்கார வச்சு அவங்க போனதும் அனுப்பி விட்டுறது. ஆமாங்க ஐயா. அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களா? அவங்க முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நீங்க இருளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆமாங்க ஐயா. இப்ப உங்க மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன புகார்? எதனால கொடுக்கப்பட்டதுமா? நான் எனக்கு நடந்த அவமானத்துக்கோசரம் நான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது திருப்பி எங்க பையன் பேர்ல பிரகாஷ்ன்ற ஒரு பேர்லயும், என் பேர்லன்றது அதான் தலைவர் என் பேர்லயும், என் கூட உதவியா இருக்கிறவங்க சரவணன் பேர்லயும், கோவிந்தமான்றவங்க பேர்லயும் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இப்ப அதுதான் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க உங்க சமுதாயமா வேற சமுதாயத்தை சார்ந்தவங்களா? கோவிந்தமான்றவங்க எஸ்சிங்க. சரிங்க, பட்டியல் சமுதாயம். ஆமா. இப்ப உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கணும். ஆமாங்க ஐயா. இப்ப நேற்றைய தினம் பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, பாத்தீங்களா? பாத்தங்க ஐயா. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்க பேரை குறிப்பிட்டு, சங்கீதான்ற உங்க பேரை குறிப்பிட்டு, ஆனங்கூர் கிராமத்துல இத்தகைய பிரச்சனை நடக்குது, தமிழ்நாடு அரசு உடனடியா இதற்கான தீர்வு கொடுக்கல அப்படின்னா ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு நேரடியா உங்களை அழைத்துட்டு போயிட்டு அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகத்துல உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது சந்தோஷமா தான் ஐயா இருக்கு அவர் விட்டுக்கிற அறிக்கை. அந்த பகுதியில வேற யாராவது உங்களுக்கு சார்பா இருக்கிறாங்க? வேற எந்த கட்சிக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா, யாரும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா நேரடியா அவங்களை பார்த்து? எல்லாருமே பாத்துருக்காங்க, பேசியிருக்காங்க, எந்த உதவியா இருந்தாலும் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் போறாங்க ஐயா. அவங்கள சாதி பேரை சொல்லி திட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு, அது உண்மைங்களா? ஆமாங்க ஐயா, உண்மைதான் ஐயா. கலெக்டர் சார் என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல அந்த அம்மாவுக்கு உரிய எல்லாமே கிடைச்சிட்டுதான் இருக்குது, அவங்க பொய் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அததாங்க மக்களோட வரைக்கும் போயிருக்காங்க ஐயா பிரச்சனை. மக்களை ஒவ்வொரு மக்களையும் விசாரணை பண்ணி அவங்க தீர்ப்பை எனக்கு கொடுக்கணும். நான் பொய் சொல்றேன்றதானே அவங்க. அதனால மக்களை முடிவு. ஆமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஐயா அறிக்கை விட்டுருக்காங்கன்ற போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. காவல்துறையினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு அனைத்துக்குமே பக்கபலமா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவும் உடன் இருப்பாங்க. கண்டிப்பாங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்டேஷனுக்கு தான் கிளம்புறோம். நானும் எங்க பையன் சரவணன் கோவிந்தமா எல்லாருமே இப்ப கூப்பிட்டுக்கின்னு இருக்காங்க. இப்ப நின்று வாங்க, எஸ்ஐ எல்லாமே வெயிட் பண்றாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப அங்கதான் கிளம்புறோம். நீங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம். ஊடகங்களும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும்.
பாட்டாளி மக்கள் கண்டிப்பா. கட்சியினுடைய ஐயா சின்னையா எல்லாமே உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நல்லதே கண்டிப்பா. நடக்குமா பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றிங்க.